வணக்கம் பருள். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. இதனால நம்ம விஷயத்தை பத்தி தான் பேசணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனால் பயோடைவர்சிட்டி டே. ஓகே, ஸோ இதை பத்தி நீ அதிகமாக யோசிச்சிருக்கியா பருள்? அதாவது நம்ம வாழ்ற இடத்துல நமக்கு என்ன தேவையோ அது ஆல்ரெடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு என்ன தேவையோ அது அப்படியே ஆல்ரெடி இருக்குது. சைக்கிள் மாதிரி. அதான் ஈகாலஜி அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ்ல சயின்ஸ்ல. பட் பயோடைவர்சிட்டி பத்தி எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் வாழ்ற சூழல், எக்ஸ்டிங்ஷன், இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த ப்ராசஸ் எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ், எப்படி ஆரம்பிக்கிறது, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இது நம்ம லைஃப்ல நமக்கு எந்த அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச முடியும் பத்தி இல்லையா? ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்மளுடைய கெஸ்ட் வர போறாங்க ஒரு பாட்டுக்கு அப்புறமா. நம்ம புதிய மெத்தட் ஸ்டேஷன்ல இது இந்தியாவை என்று நம்ம பேசிட்டு இருக்கனால இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. இதை பத்தி பேசுறதுக்காக இக்காலஜிஸ்ட் சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் சார். இன்னைக்கு முதல் கேள்வி இதான் சார், இந்த பல்லுயிர் சூழல் அப்படின்னா என்ன? பல்லுயிர் சூழல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்ப்ளீட் அதாவது இந்த பயோடைவர்சிட்டியுடைய அந்த ஏரியா, இந்த பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே பலவிதமான பல்லுயிர்கள் வாழ்கின்றன. பல்லுயிர் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எந்த ஒரு நாட்டுக்கும் அதனுடைய ஒரு ஐ வுட் சே ட்ரெஷர். அந்த ட்ரெஷர் ஒரு சில நாடுகளுக்கு அதிகமாக உண்டு. முக்கியமாக பார்க்க போனோம்னா நம்ம ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா, இந்த 3 கான்டினென்ட்ஸில் இந்த பல்லுயிரிங்கிறது ஒரு பெரிய ஒரு சொத்து, பெரிய ஒரு ஆதாரம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த நாடுகளுக்கு அது உங்களுக்கு செடி கொடிகளாக இருக்கலாம், அல்லது விலங்குகளாக இருக்கலாம், தாவரங்கள், விலங்குகள், இது எல்லாத்துக்குமே பல அதாவது வெரைட்டி ஸ்பீஷீஸ் அப்படி வரும்போது அங்கங்கே அந்தந்த நாட்டுக்கு தேவையான அந்தந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி அது எஸ்டாப்ளிஷ் ஆகி கிளைமேக்ஸ் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு பயோடைவர்சிட்டி அப்படின்னு கொண்டு வரும். அந்த பயோடைவர்சிட்டி ஒரு ஸ்டேபிள் ஈக்கோசிஸ்டம். அதாவது எல்லாமே பல விதமாக இருக்கும்பொழுது நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் உடனே ஆமாங்க நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. அவங்க வெறும் இட்லியாக சாப்பிட்றாங்க, கூட சட்னி சாப்பிட்ருப்பாங்க, சாம்பார் சாப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் சொல்கிற பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு தோப்பு பார்த்து மக்கள் கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன தோப்பு வச்சுருக்கீங்க, மாந்தோப்பு வச்சுருக்காங்க அப்படின்வாங்க. ஆனால் மாந்தோப்புக்குள்ள தென்னை மரமாக இருக்கும், பப்பாளி மரம் செடியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் அளவில் இருக்கும். ஆனால் மாமரம் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பேசிஸில் கிளாசிஃபை பண்ணும்போது ஒவ்வொரு பயோஸ்பியருக்கும் ஒரு டாமினேட் கேரக்டர் இருக்கும். அதனால தான் டைகர் ரிசர்வ் அந்த டைகர்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளான்ட் ரிசர்வ்னு சொல்லும்போது அந்த ட்ரீஸ் அங்கே அதிகமாக இருக்குங்கிறது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸோ கான்டினென்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாமே கான்டினென்ட்ஸ்லாம் இல்லை, எல்லாமே ஒரே லேண்டாக இருந்துச்சு, போக பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிரியும் போது எல்லா உயிரினங்களும் எப்போ வேறுபட ஆரம்பிச்சுது? அப்பவே பிரிஞ்சிருச்சா இல்லை எவல்யூஷன் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துச்சா? அதாவது பல விதமான சூழ்நிலைகள் ஏலியோ இக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த சுற்றுச்சூழலுக்கு மாறிச்சு. அப்போ ஒரே லேண்ட் மாஸாக இருந்தது. அது அப்புறம் இந்த பூமி சுற்றும் பொழுதும் அதோடைய வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும்போது பிரியும் போது அந்த எவல்யூஷன் என்று ஒன்று இருந்தது. அதாவது சிறு சிறு நுண்ணுயிர்கள், அதாவது சிறிய செல் புரோட்டோசோவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து அப்படியே வளைவாகும் மல்டி செக்மெண்டட் அனிமல்ஸ்னு வரும்போது இந்த புழுக்கள், மண்புழுக்கள், கற்பாம்பூச்சிகள் அதெல்லாம் அதுலேருந்து பிரியும். அதுக்கு எலும்புகள் முதுகெலும்பு அதுலேருந்து கார்டேட்ஸ், மீன், தவளை, அப்புறம் பாம்பு வகைகள், அதாவது பறவைகள், மனிதர்கள் வரைக்கும் அதை முடிக்கும் பொழுது தான் அது எப்படி அந்த எவிடன்சஸ் கொண்டு வராங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பால் உறுப்பிகள், ஆனால் அவங்க கொஞ்சம் மாற்றப்பட்டவை மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கங்காரு அப்படி எல்லாருக்கும் தெரியும். இப்போ கங்காருன்னு எடுத்துருக்குன்னா அது தன்னுடைய பையில குழந்தைய வச்சு சின்ன குழந்தை சேங்க வளர்த்து திரும்பி அதை கொண்டு வருது. இந்த மார்சுபியல்ஸ் இப்போ உலகத்தில் அதிகமாக எங்கேயுமே கிடையாது. ஆனால் ஆஸ்திரேலியா மட்டும் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா தனியாக பிரிஞ்சு போயிடுது. அப்படி சில எவிடன்சஸை கொண்டு வராங்க. அதே மாதிரி சில மெமாலியன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிரிக்கா நாட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய எவல்யூஷனே பேசிட்டு வரும்போது மனிதனுடைய அந்த பழைய அந்த ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்தால் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு தகவல் விலங்கியலும் அறிவியலும் சொல்லி. இப்போ உலக அளவில் பல்லுயிர் சூழல் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்தியா
இந்தியாவோட பல்லுயிர் சூழல் வந்து எப்படி இருக்கு? இந்தியாவில் வந்து பல்லுயிர் வந்து ரொம்ப அருமையான ஒரு பல்லுயிர், நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு பல்லுயிர். அதிகம் தமிழ்நாடே நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பல இடங்கள் வந்து எங்களுக்கு பல்லுயிர் சூழல் இருக்கின்றன. அது பயோஸ்பியர், அது நீலகிரி பயோஸ்பியருங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருமையான ஒரு இடம் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி வந்து இப்போ பிச்சாவரம் இருக்கு. அதாவது இந்த பல்லுயிருக்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம்னு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ மேங்க்ரூவ்ஸ் அப்படின்ற ஒரு செடி பிடிக்கிறது, அது வந்து கடலோரத்தில் இருக்கிற சில கடலோர பழம். அப்படி பார்க்கும்போதுனா பிச்சைவரம் நம்ம ஊரில் சிறந்தத்துக்காக பிச்சைவரம் இருக்கு. நாங்கள் வந்து மேங்க்ரூவ்ஸ் பல டென்சிட்டி பல வகையான மேங்க்ரூவ்ஸ் வந்து நீங்கள் நம்ம காணலாம். இங்கே சென்னையில் பார்க்க போனீங்கன்னா தியாசபிக்கல் சொசைட்டி கிட்ட இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு வந்து சுனாமி வரும்போது மக்கள் என்ன சொன்னாங்க, எங்கெங்கே அந்த மரங்களை அழிச்சிட்டாங்களோ அங்கே தான் பாதிச்சதை தவிர இந்த மரங்கள் வந்து பாதுகாக்க வேண்டியதை வந்து மக்களை வந்து பாதுகாத்து. இதை வந்து நாங்கள் எடுத்து சொல்லும் போது மக்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லலாம். எப்படி சொல்றது, மக்கள் வந்து எது புரிஞ்சுக்கணும் வந்து பல்லுயிர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து. இப்போ நம்ம உடம்புல வந்து இந்த ஒரு இடம் இருக்கு, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பூர்வம். இந்த பூர்வத்துக்கு என்ன வேலை? தண்டம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது ஒரு வேலையும் இருக்கு. ஆனால் அதுவே மனிதன் வந்து ஒரு வெயில்ல இப்படி எப்படி ஓடி பறந்து போய் எல்லாம் பண்ணும்போது வேர்க்குது அவருக்கு. அந்த வேர்வை வந்து உப்பு தண்ணி தெரியும். அந்த வேர்வை கண்ணுக்குள்ள போச்சுன்னா தண்ணி எரியும். அப்போதான் பூர்வத்துக்கு வேலை. அந்த தண்ணி அப்படியே குடிச்சு வேர்வையை அப்படி கொண்டு போய் ஓடணும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த மேங்க்ரூவ்ஸ் எல்லாமே, இந்த மரங்கள் எல்லாமே பயோடைவர்சிட்டி வந்து நம்மளுடைய உலகத்துக்கும் நம்மளுடைய நாட்டுக்கு குழந்தைகளுக்கும் அது கண்கள். அந்த கண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது மரங்கள். அந்த கடல் கொந்தளிப்பு வரும்போது இந்த மரங்கள் தான் பாதுகாத்து அறிவிப்பாங்க. அது தெரியாமல் அதை வெட்டி அதோட மரங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது கொந்தளிப்பு வரும்போது அது கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கும். அப்போ பல்லுயிர் என்பது ஜஸ்ட் ஃபார் ஸ்டடி கிடையாது. பல்லுயிர் இஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் வெல்ஃபேர். எல்லா இருக்கிற மிருகங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் எல்லாருக்கும் வந்து அது ஒரு பாதிப்பு. ஸோ பல்லுயிர் மண்டலங்கள் ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா எங்கெங்கெல்லாம் ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு, அந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ல என்ன டைவர்ஸான ஸ்பீஷீஸ் இருக்கும்? சில நேரங்கள் வந்து இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸ்ல வந்து டைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 9 விலங்குகள் அண்ட் தாவரங்கள் சேர்ந்து தான் இருக்கும். இப்போ நீலகிரி பயோஸ்பியர் இருப்பாங்க. அப்புறம் அந்த இது இருக்க முத்துமலை இருக்கு, மருதமலை இருக்கு, ஆனமலைஸ் இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வருது. ஏன் சென்னையிலே பார்க்க போனோம்னா சென்னைக்கு பக்கத்தில் வந்து நம்ம லங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சென்னை மெயின் மாநகரத்துக்கு ஒரு நுழையிறது எது அப்படின்னு சொன்னால் கிண்டி நேஷனல் பார்க். இப்போ இந்த கிண்டி நேஷனல் பார்க்கு உள்ளார போனீங்கன்னா பிளாக் பக் அப்படின்ற ஒரு விதமான மாடு, அது வந்து கருப்பாக்கம் நீட்டு கொண்டு போகுது. இது வந்து இந்திய நாட்டிலே வந்து 2 கிலோமீட்டர் தான் அதிகமாக இருக்கு. அதில் வந்து நம்ம கிண்டி நேஷனல் பார்க் பண்ணி, அப்போ கிண்டி நேஷனல் பார்க் வந்து பாதுகாப்புக்கு கொண்டு வந்து தண்ணியை தான் பிடிக்கணும், மரங்களை வெட்டக்கூடாதுன்ற அந்த ஒரு அபிப்பிராயம் எல்லாம் எதுக்காக சொன்னாங்க. இது வந்து இட்ஸ் அ ஹாட்ஸ்பாட் ஃபார் பிளாக். எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப அதிசயத்தக்க ஒரு விஷயம். நிறைய நம்ம நாட்டுல வந்து அழிஞ்சு போன உயிரினங்கள் அப்படின்னா அதோட எண்ணிக்கையும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம நாட்டுல அழிஞ்சு போன உயிரினங்கள் அப்படின்னா என்ன? பல விதமான இப்போ சீதாவே காணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இருக்கு. பறவைகள் பல பறவைகளை நாங்கள் வந்து அனுப்பிட்டோம். அதே மாதிரி வந்து அது சிலர் வந்து சென்று விட்டன, சிலர் சென்று கொண்டே இருக்கின்றன. அதனால அந்த மாதிரி இருக்கிற பல்லுயிர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெட் புக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து IUCN அப்படின்னு உலக அளவில் இருக்கு. அதுக்கு பேர் வந்து இன்டர்நேஷனல் யூனிட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அப்போ அந்த IUCN என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ அந்த ஸ்டாக் எடுத்து இந்த என்னென்ன ஸ்பீஷிஸ் வந்து குறையுதுன்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த ஸ்பீஷிஸ் குறைவதற்கு காரணம் ஸ்பீஷிஸாக குறைவது கிடையாது. அது இருக்கிறது வாழ்கின்ற அந்த சூழ்நிலையை வந்து மனிதன் வந்து மாற்ற ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த தாவரங்கள் மாற ஆரம்பிக்கின்றன. தாவரங்கள் மாற ஆரம்பிச்சாலும் அந்த என்டையர் உணவு சரி மாற ஆரம்பிக்கும். பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் பெருகிக்கிட்டே தான் போகுது காலகட்டத்தில். ஸோ அவங்க வந்து இடங்களை மாற்றுறது வந்து கண்டிப்பாக நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாப்புலேஷன் ஏற்பட்டால் அவங்களோட வாழ்கிற இடத்தெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே தான் வருவாங்க. அதாவது மிருகங்கள் வாழ்கிற இடத்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே தான் வருவாங்க. இது எங்கே போய் முடியும்? ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த இருக்கிற விலங்குகளும் வந்து திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து அந்த மேன் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அவேர்னஸ் ஆரம்பிக்கிறப்ப வந்து சில இடங்கள் வந்து புலி வாழ்கின்றது. அங்கே போய் நாங்கள் வந்து வேளாண்மை செய்வோம், அங்கே போயிட்டு நாங்கள் வீடை கட்டுவோம் அப்படின்னு வாழும் போது அந்த புலியுடைய அட்டாக் நாங்கள் இருக்கிற அந்த கோழி முதல்ல அந்த கோழி பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இந்த ஆடுகளை பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் குழந்தைகளை பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பெரியவங்களை அட்டாக் பண்ணுவோம். பிகாஸ் மனிதன் தான் வந்து ரொம்ப வீக் அனிமல். இந்த மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு வெப்பன் கையிலேட்டா தான் வந்து தைரியசாலி தவிர அது இல்லாமல் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மாதிரி மிருகங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே விலங்குகள் அட்டாக் பண்ணிச்சுன்னா தானாகவே வந்து இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று வரதான் செய்யும்.
அதே மாதிரி வேளாண்மை கூட வந்து சில இடங்கள்ல வந்து அப்படியே போச் பண்ணிக்கிட்டே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இது தவிர வந்து இன்னைக்கு வந்து இந்த இன்கோ டூரிசம் அப்படின்ற பேர்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்கம் ஜென்ரேட்டிங் ப்ரோக்ராமா இருக்கலாம். ஆனா ஈகோ டூரிசம் சொல்லும் போது விலங்குகள் எங்க தங்கி இருக்கின்றோமோ அதுக்கிட்ட போய் பெரிய பெரிய ரிசார்ட் கட்டி எல்லாம் பண்றாங்க. இந்த ரிசார்ட்ஸ் அடிக்கடி லைட்டு போட வேண்டியது, மியூசிக் போட வேண்டியது எல்லாமே நடக்கும் போது கண்டிப்பா வந்து விலங்குகளை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். நம்ம பேசிட்டு இன்னொரு கேள்வி வரும். அதாவது நம்ம வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த ப்ராசஸே ஆக்சுவலி ஒருத்தவங்க மேல டிபெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மறந்துட்டோமோ அப்படின்னு மாதிரி எக்ஸாக்ட்லி. உயிர் உள்ள பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம அழிச்சிட்டு உயிர் இல்லாத பொருள் மேல நம்ம டிபெண்டா மாறிட்டோம் அப்படிங்கிறதா நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது. ஆனா மறுபடியும் நான் வந்து அவங்க மேலதான் டிபெண்ட் ஆகிறோம் அப்படிங்கறத உண்மை அப்படிங்கறத இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். புதுவை அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது இனிய வாய்ப்பு.